அதாவது இந்த வரன் வேணாம், இந்த பையன் வேணாம், இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளையோ அல்லது சிந்தனைகளோ திருமணம் ரிலேட்டடாக நீங்கள் பேச்சுக்களை வேணால் கொடுத்துறாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டுன்றது இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்தது கூட ஈஸியாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதிகபட்சம் எனக்கு அது நடக்கிறது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி மே 1 குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் குரு பார்வை, வியாழன் நோக்கு, குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, குரு பயிற்சி வர்றதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னென்னாக்கா, வியாழன் பார்வைப்படாத ராசிகள், அப்புறம் 3, 11 இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம், இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும். அப்படின்னா வியாழனோட அதாவது குருவோட சம்மந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம். இந்த ராசிகள் எல்லாம் இதெல்லாம் சம்மந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். நீங்கள் கொடுத்த கடன்லாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின கடனை அவங்க வேவர் பண்ணி விட்ருவாங்க. அதாவதுமா நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை, நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குரு பகவானே கட்டிட்டார், அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும். அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை, நீங்கள் சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பரிகாரம் பண்ணிட்டோம்ல, நம்ம பாட்டால் படிக்க தேவையில்லை, பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம், உழைக்க தேவையில்லை, மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுவாங்க சம்பளன்ற பேரில், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும். ஏன்னா அவர் நம்ம படைச்சாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் ஐடென்டி பண்ணிடுவார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார், இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டார் தான் பேருக்கு அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்குவார். இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்திலே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும். யாருக்கும் ஒரே நம்பர் 2 பேத்துக்கு இருக்காது. அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஆதார் நம்பரில் இருக்காது. அதனால் நீங்கள் என்னன்னாக்கா, ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிங்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராயச்சித்தம், ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராயச்சித்தம் பண்ணணும், அதனால் அவர் பண்ணிடுவார். அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கோமோ இல்லையோ, நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார். நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்ம போட்டால் சாமியை மேலே குறை சொல்லிக்கலாம். எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை, எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை, அதை மட்டும் நம்ம புலம்பிக்கலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம். உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துதா. ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில். அந்த வகையில் பார்க்குறப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அல்லது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி காலத்துக்கு பிறகு அப்படின்னு பார்க்குறப்ப, திருமணம் அப்படின்றது 2, 7, 11 தான். அதாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது 2, 7, 11ன்றப்ப இந்த இடத்துல 2ஆம் இடத்துல தனுசுக்கு 2ஆம் இடத்து சனி 3ஆம் இடத்துல குருசாரம் பெற்றிருக்கார். 1 உங்கள் ராசி அதிபதியே குரு தான். அவர் அட் ப்ரெசண்ட் குரு பயிற்சியாகி 5லேருந்து 6க்கு போகிறது. ஆனால் 6ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் எல்லாருமே நெகட்டிவான பலன்கள் சொன்னால் கூட உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். ஏன்னா அவர் 9 கூடைய சாரத்தில் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகிறார். யார்? சூரியனுடைய கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் ட்ராவல் ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் 8 கூடைய சந்திரனுடைய ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களில் ட்ராவல் ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் மிருகசீரிடம் 1 மற்றும் 2 பாதங்களில் ட்ராவல் ஆக போகிறார். அப்போ குரு பயிற்சி ஆனதும் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாதங்களுக்குள்ளவே திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் சின்ன சின்ன சலனங்கள், சலசலப்புகள், உறவினருக்குள்ள
அதாவது ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தன்மைகளில் ஏன் என் பொண்ணை எடுக்கக்கூடாது, ஏன் உன் பையனை கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சலசலப்புகள் வருமோ ஒழிய, ஆனால் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 3-4 மாதங்களே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல யாரோட சேர்ந்துருக்காரு அப்படின்றப்ப ராகு ப்ளஸ்ஸு செவ்வாய். செவ்வாய்ன்றது உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அப்போ அவரும் 4ஆம் இடத்துல இருக்கார். உறவுக்குள்ள சில சலசலப்புகள், உறவினர்களுக்குள்ள சில சலசலப்புகள், அதன் அடிப்படையில் ஆனால் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ தடைப்படும் அப்படின்னம்னாக்கா அந்த ரோஹிணியில் குரு ட்ராவல் ஆகிறப்ப தடைப்படும். ஏன்னா உங்களுக்கு இந்த ரோஹிணி அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கே குழப்பமான, அதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுல குழப்பமாயிரும். அது எப்போனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கழித்து, கிட்டத்தட்ட மே, ஜூன், ஜூலை, அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் மாதம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்களில், வரன் முடிவு பண்ணுற விஷயங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு குரு பயிற்சி ஆனதுமே நீங்கள் ஒரு செப்டம்பருக்குள்ளவே, அதிகபட்சம் ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளவே முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்னன்னாக்கா வரக்கூடிய குரு நகர்வு அப்படின்றது உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு, ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே அவர் தான். அட் ப்ரெசண்ட் 6ஆம் இடத்துல இருக்காருன்றப்ப மன தோல்வியும், மன சஞ்சலமும், மன அழுத்தமும் இதுதான் வரும். அப்போ உறவுக்குள்ளே சின்ன பகைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய வரன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, அல்லது உங்கள்கிட்ட வரன் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த உறவுக்குள்ளே வேணாம், நம்ம வெளியே எடுப்போம், வெளியே கொடுப்போம் அப்படின்றது ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஏன்னாக்கா பழைய நினைவுகள்லாம் ஓடும். இது வந்து அந்த அந்த அவங்களுடைய பழைய காலத்து சங்கீதங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே நெருடலாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல போனால் நம்மளுடைய பெண் எப்படி இருக்கும், நான் அந்த இடத்துலேருந்து எடுத்து வந்தோம்னாக்க நம்மளோட அந்த பெண் எப்படி இருக்கும் அப்படின்றது, பெண்ணோ பையனோ அந்த மாதிரி ஒரு மாற்று தன்மையில் உங்களுடைய சிந்தனை சக்தி செயல்படும். அப்போ இந்த ரோஹிணியில் குரு பயணிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஒரு 4 மாதங்கள் மட்டும்தான், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5-12 கூடைய செவ்வாயோட சாரத்தில் தான் போக போகிறாரு. அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். கிட்டத்தட்ட சஞ்சல சலப்புகள்லாம் நிறையா வந்தால் கூட அது ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த டைம் ஆஃப் பீரியட். அப்போ நீங்கள் அதிகபட்சம் குரு பயிற்சியானதும் ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளவே, கிட்டத்தட்ட மே மாதம் 1 தான் பயணிக்கிறாரு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ள, அதாவது சுதந்திர தினத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுவும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆவணிக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. சரி, காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னோம்னாக்கா, காதல்ன்றது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா தனக்கு 12ஆம் இடமான 4ஆம் இடத்துல ராகுவோட புதனோட சேர்ந்துருக்காரு. அப்போ காதல் திருமணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சந்தேகங்களும் குழப்பங்களும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள், அதிகபட்சம் காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் இந்த டைம். அப்போ நீங்கள் கான்ஷியஸாக இருங்க. எனக்கு தீவிரமான முயற்சிகளை எதுவும் எடுத்துடாதீங்க. அதாவது இந்த வரன் வேணாம், இந்த பையன் வேணாம், இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளையோ அல்லது சிந்தனைகளோ, திருமணம் ரிலேட்டடாக நீங்கள் பேச்சுக்களை வேணால் கொடுத்துடாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் காதலிக்கலாம், பட் ஆனால் திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் மட்டும் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை வரக்கூடிய நாள் தள்ளிக்கிட்டே போதே நம்ம மேரேஜ் பண்ணணுமே அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்துட்றாங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் 5 கூட 4ல் இருக்கான் செவ்வாய் அப்படின்றப்போ சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாது. அல்லது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே உங்களுக்கு நெகட்டிவாகவே நடக்கிற மாதிரியே ஒரு தோணும். அதாவது வீண் சந்தேகங்கள் வர்றதோ, வீண் செய்திகள் கேட்குறதோ, அல்லது வீணான செய்திகளை வந்து மற்றவங்க பரப்புறதா நம்ம லிசன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது நமக்குன்னு அந்த நேரம் பார்த்தா வந்து காதில் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி அப்படின்றப்ப அதெல்லாமே என்னன்னாக்கா குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான. ஏன்னா 5 கூடைன்னு கெட்டு போனாலே பெருசாக அதில், அதுவும் 5ஆம் அதிபதியோட ராகு வேறு சம்மந்தப்படுறான், 7 கூடைன்னு சம்மந்தப்படுறான். அப்போன்றது அந்த இடத்துல குழப்பங்கள் தான் அதிகமாகுது. அப்போ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதிகபட்சம் என்னன்னாக்கா விருப்பத்தின் அடிப்படையில் இணைந்திருக்கும் தம்பதிகள், வரன்வதுகள் என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீயிங் வந்து உங்களுக்கு 5 கூடைன்னு மறைகிறான் ஒன்று. அதே மாதிரி குரு 6ஆம் இடத்துல இருக்கான், ப்ளஸ் சந்திரனோட சாரத்தில் பயணிக்க போகிறான். அப்போ இந்த ஆண்டுன்றது இறுதி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமானாக்கா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னாக்கா அது எப்போ ஆகும் அப்படின்னம்னாக்கா இந்த ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பருக்கு பிறகு முடிவெடுத்திங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே சேம் டைம் உங்களுடைய ஜனனச்சாட்டில் உங்களுக்கு 2, 5, 7, 11 திசாபுத்திகள் நடந்துச்சுனாக்க அந்த திசா நாதர்களும்
ரொம்ப மறைவு பெறாமல் இருந்தாங்கனாக்கா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கோச்சார பலன்கள்ன்றது ஒரு 20%க்குள்ளே தான் அதோட நம்ம பலன்களை எடுத்துக்கலாம் ஒழிய, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஜாதக அமைப்புகள் இருக்குது. கோச்சாரம்ன்றது ஒரு 12 டிவிஷனாக மட்டும்தான் பிரிக்கப்பட்ட ஒரு தன்மை பலன்கள் சொல்ல முடியும். அப்படின்றப்போ 12 அப்படின்றதுல கிட்டத்தட்ட 12 பலாபலன்களுள்ளே எல்லாருமே அடக்கிடலாமா அப்படின்னம்னா அடக்க முடியாது. அப்போ அதே ராசிக்குள்ளே இப்போ தனுசு ராசினாக்கா தனுசு ராசிக்குள்ளேயே ஒரு வயசு குழந்தையும் இருக்கும், 20 வயசு பையனும் இருப்பான், 60 வயசு தாத்தாவும் இருப்பார், 40 வயசு மனிதனும் இருப்பார், பெண்ணும் அதே மாதிரி தான். அதாவது மாதம் தனுசு ராசின்றது பிறப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பு மாதிரியே என்னென்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் உங்களோட அந்த டைம் ஆஃப் பர்த் நடந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படின்றப்ப அதில் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி ரொம்ப சுருங்கிடும். அப்போ அதோட தன்மை தான் அதிகமாக கிட்டத்தட்ட 85% ரிலேட்டடாக உங்களுடைய திசாபுத்தியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனச்சாட்டின் அடிப்படையில் நடக்கும். பட் இது மனோரீதியாகவும் அதை ஒரு கொஞ்சம் மெருகு தரதுக்கு, அதாவது ஒரிஜினல் இருக்கும், அது எப்படி ஒரு மெருகு தரமோ மெருகுத்தனம் இருந்தால் பல பழப்பு தருதோ அது போல தான் இந்த கோச்சார பலன்கள்ன்றது ஒரு மெருகூட்டுற தன்மை தான். அதனால் அதையே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மெருகூட்டினா கவரிங்கை எடுத்து மெருகூட்டிட்டு உடனே இது தங்க ஆபரணம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது போல் என்னன்னாக்கா நீங்கள் இந்த கோச்சார பலன்களை ஸ்லைட்டாக எடுத்துக்கங்க. அதாவது ஒரு எப்படி மாதா ஊட்டாத அன்னத்தை ஒரு மாங்காய் ஊட்டும் அப்படின்ற மாதிரி. அதுபோல் என்னன்னாக்கா ஒரு சப்ஸ்டியூட்டு தான். இது உணவுப் பொருள் கிடையாது, இது ஒரு பலன்கள் கிடையாது. இது பலன் தான். பட்டு உங்களுக்கான 100% பொருந்தி வரணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்றப்ப இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஆனால் ஜன்னச்சாட்டிலேருந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா தைரியமாக இருக்கலாம். இந்த கோச்சார பலன்கள் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் தந்துடாது. ஏன்னா ஜன்னச்சாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் 100% நடக்கும். அதன் அடிப்படையில் இந்த திருமணம் விருப்ப திருமணங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட நியர்பை இந்த ஆண்டு எண்டு கிட்டத்தட்ட அப்போ அனுகூலமான பலன்களை தரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ டிஸ்பியூட்டு பிரச்சனைகள் அதிகபட்சம் உங்களுக்கே, ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 6ல் போய் மறைகிறான். அது 9ல் இருக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரியனுடைய சாரத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ ஒன்றும் இல்லை. சந்திரனுடைய சாரம் அப்படின்றப்ப அதிகபட்சம் தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ அதுதான். சந்திரன் மட்டும் மறையக்கூடாது தனுசு ராசி நேயர்களுக்கு. அப்போ மறைவு அப்படின்றப்ப லக்னத்துக்கு 6, 8, 12ல் இந்த சந்திரன் இருந்தாருனாக்கா உங்கள் தனுசு ராசினாக்கா உங்கள் லக்னம்ன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2ஆம் இடத்துலையோ அல்லது உங்களுக்கு 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துல லக்னம்னு இருந்துச்சுனாக்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்புன்றது கிட்டத்தட்ட வலுவிழந்த தன்மையில் இருக்கும். எப்போயுமே சந்திரன்றது லக்னத்துக்கு மறைஞ்சாலே அவங்க தான் ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க, ரொம்ப 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 லைஃப்பில் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்றும் ஃபெயிலியர்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களாம் என்னன்னாக்கா சின்ன வாய்ப்புகளை கூட தவற விடுறது, அல்லது கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறது, அல்லது பயம் அதிகமாக இருக்கிறது, வாழ்க்கையை நினச்சி பயம், இன்னொன்று ஜாதகத்தை நினச்சி பயம், எதெல்லாம் பயப்படணும் அந்த விஷயங்கள்லாம் பயப்படாமல் எதெல்லாம் பயப்படக்கூடாதோ அந்தந்த விஷயங்கள்லாம் பயப்படுறது, இந்த மாதிரி தன்மைகள் நெகட்டிவாகவே எப்போயுமே ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். அதனால் என்னன்னாக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு ஜன்னச்சாட்டு நல்லாவே இருக்கும். ஜன்னாவே இருந்த தன்மையில் தான் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் லைவில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸில் இருக்கீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் சர்வைவல் பண்ணிட்டீங்கள்ல. இந்நேரம் உங்களுக்கு வந்த கஷ்டத்தை மற்றவங்களுக்கு வந்தாலோ அல்லது இதை விட இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு அதெல்லாம் ஒரு சமாளித்து வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்றப்ப விருப்ப திருமணங்கள் அப்படின்றது இந்த இயர் எண்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மறுமண திருமணங்கள் எப்படி இருக்கா அப்படின்னா 9ஆம் பாவம், 9ஆம் பாவாதிபதி 5ல் தான் இருக்கார். யார்? சூரியன். அதில் சுக்கிரனும் சேர்ந்துருக்கார். அப்போ சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி கேது சாரத்தில் தான் இருக்கார். அது ஒரு ப்ளஸ்ஸு தான். அப்போ 9 கூட 5ல் அதுவும் அவர் இருக்கிறது பரணி அப்படின்றப்ப உங்களுக்கு அதிகபட்சம் விருப்ப திருமணம், அதாவது மறுமண திருமணங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய அறிமுகமான நபராக இருப்பார், அல்லது அவருடைய நீங்கள் அறிமுகம் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும், அல்லது ஏற்கனவே நோன் பர்சனாக இருப்பாங்க, அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க அதே நேரத்தில் புதனும் சூரியனும் உங்களுக்குள்ள பரிவர்த்தனையோ அல்லது ஒரு 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கணும். இதுலேருந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவரும் சேர்ந்து 5ல் இருக்கார். அப்போ மறுமண திருமணங்கள்ன்றது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபெயிலியர் ஆகி ஒரு லைஃபே எனக்கு காலி ஆகிடுச்சுங்க, இன்னி வரக்கூடிய லைஃப் அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, பீஸ்ஃபுல்லாக இருக்குமா, ரொம்ப நிம்மதியாக இருப்பானா, இல்லது இப்படியே தான் செப்பரேஷனில் இருப்பானா, அல்லது சிங்கிளாக தான் நான் ட்ராவல் பண்ணணுமா என்ற லைஃப்பை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்க உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய செவ்வாய், புதன்,
சூரியன் சுக்கிரன் கெடாமல் இருந்தாலே உங்களுக்கு மறுமண திருமணங்கள், இன்னொன்று அதோட ஒன்று தொடர்பு படுத்தி இருந்தாலே மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை மறுமண திருமணங்களுக்கு தரது, அல்லது ஒரு புதிய உறவுகளை, புதிய விருப்பங்களை, புதிய மனிதர்களை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய லைஃப் பேர் மாதிரி நபரை அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கவனம் என்னன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் இருக்கிறதுனால, அது ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம், அதாவது அவங்களுடைய கேரக்டர் வைஸு கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த இடத்துல அந்த மாதிரி அமைப்புகள் வரும். பட் அந்த அமைப்புகள் அப்படின்றத கேஷுவலாக போயிட்டீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிடான வே வச்சுக்கணும். இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய இதுக்குள்ளே இந்த வழிக்கு வெளியே நான் போக மாட்டேன், வெளியிலேருந்து யாரையும் இந்த வழிக்குள்ளே வரவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கான்ஷியஸ் இருந்தீங்கன்னா ஓகே. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதுனால, அந்த மாதிரி சுக்கிரன் 5ல் இருந்தாலே விருப்பங்கள் அப்படின்றது அடுத்தவர் மேலே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வரும். அதனால் அது அதுவும் கேது சாரத்துலேருந்து, கேதுன்றது 10ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே ஏதாவது ஒரு தொழில்முறை சம்மந்தப்பட்ட தன்மையில் உறவுகளுக்குள்ள அந்த விருப்பங்கள் இதெல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மறுமணம் திருமணமாக இருந்தால் கூட அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது விருப்ப திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரி, விவாகரத்து நடக்குமா, எங்களுக்குள்ளே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னம்னா, விவாகரத்து அப்படின்றது 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டது தான். இந்த இடத்துல 6ஆம் அதிபதி யாருனாக்கா சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே இருக்காங்கனாக்கா, புதன் ஆஸ் யூஷுவல் அவருடைய சொந்த காலில் இருக்கார். சுக்கிரன்றது இந்த இடத்துல கேதுவின் காலில் இருக்கார். ஆனால் புதன் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த ஆண்டுன்றது இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்தது கூட ஈஸியாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒன்று என்னன்னாக்கா, அவங்க விட்டு தரும் தன்மையில் இருக்கும் பட்சத்தில் தான் இது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி மறைவு பெறார். மறைவு பெற்றாலும் வலிமையான இடத்த தான் அவர் நட்சத்திரத்தின் சாரத்தில் தான் பயணிக்கிறார். அப்போ இந்த வழக்குகள்ன்றது அதிகபட்சம் உங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்குள்ளே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுடைய ஜனனச்சாட்டில் அதிகபட்சம் உங்களுக்கு 7ஆம், அதாவது புதன் சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலே, அல்லது புதன் சுக்கிரன் வீட்டில் இருந்தாலோ, அல்லது புதன் சுக்கிரன் இருந்து, அல்லது அந்த புதனும் சுக்கிர சாரம் பெற்றாலோ, அல்லது சுக்கிரன் புதன் சாரம் பெற்றாலோ உங்களுக்கு இந்த அமைப்பு வரும். அதனால் வழக்கு அப்படின்றது இது வரைக்கும் நிலுவையில் இருக்குது, அல்லது வழக்கு ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னம்னாக்கா இந்த மாதிரி தசாபதிகள் வரணும். வேறு சுக்கிர திசையோ வந்துச்சுனாக்கா, புதன் திசையில் சுக்கிர திசையில் புதன் பற்றி இதெல்லாம் வரப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள், அந்த மாதிரி வெறுப்புணர்வுகள், அந்த மாதிரி விலகல் தன்மைகள் வரும். செப்பரேஷனுக்கு உண்டான தன்மைகளோ, அல்லது உங்களுடைய டைவர்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதிகபட்சம் அது நடக்கும். பட் அது சைலண்டாக அந்த புத்தி நகர்ந்துச்சுனாலே அதுக்கப்புறம் மனநிலை மாறிப்படும். ஏன்னா உங்களுக்கு 5 கூடையும் செவ்வாய் தான். இப்போ மூர்க்கமான தன்மையிலையும் ஃபோர்ஸான தாட்டில் தான் எதையும் எடுத்து அங்கே பார்த்தாலும் அப்படி திங்க் பண்ணுற கூடிய தன்மை உள்ள ஃபெல்லோ நீங்கள். அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வேகமாக எடுத்திங்கனாக்கா அது விளைவுகள் வேகமாக நடந்துடும்னாக்கா அதோட முற்றுப்புள்ளின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சரி பண்ணி இதெல்லாமே நடக்காத காரியம். அது காலமும் கடந்து போயிடும். அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது அனுகூலமானதாக அழகானதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைம் உங்களுக்கு அதிகபட்சம் 4ஆம் இடம் நோக்க உறவினர்களுக்குள்ளே நீங்கள் அதிகப்படி எந்த விதமான ஷேரிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய பகை இல்லாத தன்மையில் பார்த்துக்கோங்க. ஆனால் பகை இன்னும் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அண்டு புதன் அண்டு செவ்வாய். அப்போ அவங்களுக்குள்ள சின்னதாக அதை டெவலப் பண்ணாமல் இருந்தாலே போதும். அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுக்குண்டான ஓப்பனாகவே நீங்கள் எதுவாக இருந்தாலும் எஸ்ஆர்னோ கேட்டுருங்க, அல்லது அப்படியா அப்படின்றது விசாரிச்சிருங்க. இது மாதிரி இல்லாமல் நீங்களாக அவங்க யூகத்துக்கு விட்டுட்டு நீங்களாக உங்கள் யூகத்துக்கு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதில் பெரிய அளவில் ஒரு பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கை தன்மையோ, நம்முடைய தாம்பத்திய தன்மையோ, நம்முடைய லைஃப் ஸ்டைலையோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த குரு பயிற்சி அப்படின்றது திருமண வாழ்வில் பெரிய அளவில் சலனத்தை ஏற்படுத்தாது, அனுகூலமான பலன்களை பெருவாரியாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதன்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன். ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு. அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க, அல்லது
அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்க போடுங்க. போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை, அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.